வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை செடி எப்படி வளர்த்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது விதை மூலமாக வளர்த்தி காட்டியிருக்கேன். இது விதை முதல் நடவு வரை எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் ஃபெயிலியரே இருக்காது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த மெத்தடை முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக ஒரு பெரிய கருவேப்பிலை செடியிலேருந்து வேர் மூலமாக தளைஞ்சு வந்திருக்கிற கருவேப்பிலை கண்ணை எடுத்து தான் நடுவோம். அப்படி நடும்போது 10 செடி வச்சோம் அப்படின்னா 1 2 தான் தலையும், ஒரு சிலது தளைஞ்சு மறுபடியும் கருகிடும். ஆனால் இந்த மெத்தட் அப்படி இல்லை, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது எப்படி நடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துருக்கிறேன். இதில் மண்கலவையை ஃபில் பண்ணிக்கிறேன். மண்கலவை காயர்பித், சாணி மண், கார்டன் சாயில், இது 3மே சம அளவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் குச்சி கல் அதெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கணும். நம்ம சின்ன பாட்டில் போடுறதுனால இந்த மாதிரி நல்ல மண்ணாக போட்டோம் அப்படின்னா தான் நல்ல தலையும். பெரிய பெரிய கல் இருந்துச்சுன்னா அதுவே ஃபுல்லாக அடைச்சிக்கும். அதனால் கல்லெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல மண்ணாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 10 கிளாஸில் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஓட்டை போட வேண்டியதில்லை, ஏன்னா பேப்பர் கப்பு தான் அப்படிங்கிறதுனால கீழே ஊறிக்கும். அதனால் ஓட்டை போடலை. பாருங்கள், இந்த மாதிரி 10 கப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ரெகுலராகவே நமக்கு ஆடி மாதம் அந்த மாதிரி கருவேப்பிலை விதை கிடைக்கும். ஒரு பெரிய மரத்தில் நல்ல கருப்பாக நிறைய பழம் வரும். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் கருவேப்பிலை பழம். இது காய வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா பச்சையாக இருக்கும்போதே கையில் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுடலாம். இப்படி அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு விதையை மட்டும் வெளியில் எடுத்து மண்ணில் வச்சிடணும். ஒரு கப்புக்கு ஒரு விதையோ அல்லது 2 விதையோ போடலாம். நம்ம எடுத்து பெரிய பாட்டில் தான் வைக்க போகிறோம், அதனால் 2 போட்டால் கூட நம்ம பிரித்து வச்சுக்கலாம். மேலே மண் நிறையா தான் போட்டு ஃபில் பண்ணணும். விதை ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய லேயராக மண் போட்டுக்கோங்க. இன்னொன்றில் ஃபில் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரே ஒரு விதை போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுலேயும் மேலே மண் தூவிக்கலாம். இதுக்கு காயர்பித்து அதிகமாக சேர்த்துனாலும் நல்லா வரும். ஆனால் நான் எப்போவுமே சம அளவு தான் எடுத்துப்பேன். அப்போ தான் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது. இதே மெத்தடில் நம்ம எல்லா விதையும் கூட போட்டு எடுத்து முளைக்க வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 10 கப்பில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது நல்லா முளைக்க வரைக்குமே விதை மேலே வராமல் தண்ணி இந்த மாதிரி பூவாளிலையோ இல்லை வாட்டர் கேனில் ஓட்டை போட்டோ நம்ம இந்த மாதிரி போட்டு தண்ணியை ஊற்றிக்கணும். இல்லை கையில் எடுத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். இது ரொம்ப வெயில்லையோ ரொம்ப மழையிலையோ நனைய விடக்கூடாது. ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை பத்திரமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாட்லேயும் நான் தண்ணி பாய்ச்சிக்கிறேன். நல்லா விதை மூழ்கிற அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தடவைங்கிறதுனால விதை நல்லா ஊறணும். அப்போ தான் முளைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது முதல் 10 நாள் கழித்து எடுத்த வீடியோ. இதில் நிறைய கீரை செடியெல்லாம் முளைச்சிருக்கு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண கார்டன் சாயிலுங்கிறதுனால அதில் கீரை விதைகள் நிறையா இருந்துச்சு, அது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கீரை செடி களை செடியெல்லாம் இருந்துச்சுன்னா நீக்கிடுங்க. நீக்கும்போது ரொம்ப பத்திரமா எடுக்கணும், ஏன்னா விதையெல்லாம் ஊறி இப்போ தான் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அதை அசைச்சி விடுற மாதிரி பண்ணணுன்னா நல்லா தலையாது. இந்த மாதிரி நான் எல்லா கீரை செடியும் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் நல்லா ஊறிட்டு வெடித்து உள்ளிருந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் ஓப்பன் ஆகிட்டு உள்ளிருந்து சின்னதாக குருத்து வெளியில் வந்திருக்கும். இது இந்த மாதிரி சின்னதாக வர்றதுக்கே 10 நாள் எடுத்துக்குது. இந்த மாதிரி விதை மூலமாக வளர்த்துறதுல நமக்கு டெய்லி பராமரிப்பு கண்டிப்பாக தேவை. நம்ம டெய்லியுமே இதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டி இருக்கும். இது அடுத்த 10வது நாள், அதாவது விதை போட்டதுலேருந்து 20 நாள் ஆயிடுச்சு. இந்த 2ல் விதையே இல்லை, முளைக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் முளைக்குது. நம்ம நார்மலாக விதை எப்போவுமே செலக்ட் பண்ணி போடணும். இருக்கிறதுலே ரொம்ப பெருசாகவும் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கிற மாதிரி, சொத்தை இல்லாமல், அது மாதிரி அதுலேயும் புழு வெட்டெல்லாம் இருக்கும். அதனால் சொத்தை இல்லாத விதையை நல்ல விதையாக போட்டோம் அப்படின்னா
இந்த மாதிரி சீக்கிரமாக தளைஞ்சிருது. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது எல்லாமே வந்து முளைக்க ரொம்ப நாள் ஆகுது. அதில் பாருங்கள் முளைக்கவே இல்லை. நான் தவறுதெல்லாம் ஒரு சில பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா விதை கூட போட்டிருந்தேன். அதையும் நான் எடுத்து அடுத்த பாட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து 10 போட்டோம், 8 நல்லா தளைஞ்சிருக்கு. இதில் 1 2 எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் அந்த கப்பில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து வேறு எந்த பராமரிப்பும் வேண்டாம். நம்ம மருந்தடிக்க வேணாம், உரம் போட வேணாம், எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துன சாணி மண்ணிலேயே இது வந்து அடுத்த பாட்டில் மாற்ற வரைக்கும் தேவையான சத்து வந்து இதுவே எடுத்துக்கும். அதனால் நம்ம இடையிலெல்லாம் எந்த உரமும் போட வேண்டியதில்லை. பராமரிப்பு மட்டும் டைரெக்டாக சன்லைட்லேயோ டைரெக்டாக மழையிலையோ வைக்கக்கூடாது. நிழல் பாங்கான இடத்துல ரொம்ப பத்திரமாக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நல்லா க்ரோத் ஆகும் வரைக்குமே நம்ம இதே மாதிரி தான் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இது வந்து விதை போட்டதிலிருந்து 45லிருந்து 50 நாள் கழித்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 20 நாள் கழித்து நான் எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோ வந்து 25வது நாள் எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போவே இப்படியே கூட வைக்கலாம். நம்ம வந்து ஒரு பாட்டில் மாற்றுறோம் அப்படின்னா இதே மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் தரையில் எடுத்து வைக்கும்போது இன்னும் நல்லா க்ரோத் ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சின்ன செடியை வந்து அப்படியே வைக்காமல் இன்னொரு பாட்டில் மாற்றி அது இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தரையில் வைப்பேன். அப்போ தான் வந்து எல்லா செடியுமே நல்லா முளைக்கும். பாருங்கள் இது வந்து கரெக்டாக 40 நாள் கழித்து எடுத்துருக்கிறேன். இன்னொரு 4-5 நாள் கழித்து தான் எடுத்து நட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே செடி இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக க்ரோத் ஆகிருக்குது. இதில் ஒரு சிலதில் வந்து பார்க்குற அளவுக்கு கீழேயே வேர் நல்லா வெளியில் வந்துருச்சு. நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுவேன், நீங்கள் அதில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேறு பாட்டில் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் 2 கருவேப்பிலை நாற்று இருக்குது. இது வந்து வாட்டர் கேன் பழையது ஓட்டையான வாட்டர் கேனை வந்து மேலே அறுத்துட்டு அதில் மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எப்போவுமே வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் சாதாரண பழைய பாக்ஸில் எல்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் ஓரளவுக்கு தாங்கும். பாருங்கள் வேர் எவ்வளோ சூப்பராக இறங்கி இருக்குதுன்னு. கரெக்டாக 45வது நாள் இந்த மாதிரி வேர் நல்லா இறங்கி இருக்குது. நான் எடுத்து வேறு பாட்டில் மாற்றிக்கிறேன். இந்த கப் வந்து அப்படியே கூட வைக்கலாம், நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த 2யும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுனால கட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விதை போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கப்போடையே வச்சுக்கலாம். இது வந்து பேப்பர் கப்பு தானே, அப்படியே வந்து மக்கி போயிடும். பாருங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து மண் கலவையும் பராமரிப்பும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விதை கூட பழுதாகாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குன்ட்டு. இது வந்து கண்டிப்பாக வளரும். 100% வந்து உறுதியாக சொல்ல முடியும். சான்சஸே இல்லை இது பட்டு போகவே போகாது. அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஒரே பாட்டில் நான் 2 நாற்று நட்டுக்கிறேன். இதை அப்படியே மண்ணோடையே வச்சுக்கலாம். அது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டினேன். இதை அப்படியே மண்ணோடையே வச்சுக்கிறேன். நமக்கு நார்மலாகவே கருவேப்பிலை செடி வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகாது. உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு கொடுக்க ஒரு வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை வேணும் அப்படின்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். பெரிய மரமெல்லாம் ஒரு 5 வருஷம் ஆனால் தான் அந்த மாதிரி பழம் வர்ற அளவுக்கு பெரிய மரமாக வளரும். இப்போ இந்த செடியெல்லாம் நம்ம இதே பாட்டில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற அளவுக்கு கருவேப்பிலை நம்ம வீட்டிலே கிடச்சிரும். உங்களுக்கு வந்து குத்துச்செடியாக வேணும் அப்படின்னா வேர்லேருந்து கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இல்லை பெரிய மரமாக வேணும்னா சைடில் இருக்கிறத இணுங்கிட்டு அப்படியே வளர்த்திக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி விதை போட்டு செடியை நல்லா வளர்த்தி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கார்டனில் எந்த செடியுமே வளர்த்தலைன்னா கூட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மாதிரியான செடிகள்லாம் கட்டாயம் நட்டு வளர்த்தி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.